படம் நல்லா இருக்குது. மனோஜ் சாருக்காக வந்தோம் நாங்கள். மனோஜ் சார் பையன் நல்லா நடிச்சிருக்காரு. படம் நல்லா இருக்குது. சாங்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது. ஆமாம், ஃபேமிலியான படம். வட்டக்காடு படம் பார்க்க வந்தேன். படம் வந்து பயங்கரமாக இருக்குது, நல்லா இருக்குது படம். இந்த காளான் போதைப் பொருளை வச்சு வரவங்களுக்கு, இந்த டூரிஸ்ட்லாம் பார்க்க வரவங்களுக்கு கொடுத்து அவங்கள கொலை பண்ணி இது பண்ணுற மாதிரி. அவர் பேர் மனோபலர், அவர் பையன் சார், அவங்க பையன் நல்லா சூப்பராக நடிச்சிருக்காரு. நல்லா இருக்குது படம், நல்லா இருக்குது. எல்லோரும் வந்து பாருங்கள். இந்த போதை அவேர்னஸ் பற்றி நல்லா சொல்லியிருக்காங்க. படம் வந்து நல்லா பாருங்கள், எல்லாம் ஃபேமிலியும் வந்து பாருங்கள். இப்போ டூரிஸ்ட் போகிற இடத்துல என்ன நடக்குது, நம்ம எப்படி எல்லாம் உஷாராக இருக்கணும், அதெல்லாம் சொல்லிட்டு அதை பற்றி நல்லா இது பண்ணியிருக்காங்க. ஆமாம், அதுவும் அவர் நல்லா பயங்கரமாக பண்ணியிருக்காரு, சூப்பராக பண்ணியிருக்காரு. அவர் கேரக்டர் ஓகே, அவருக்கு நல்லா அமைச்சிச்சு. வில்லன் கேரக்டரு நல்லா பண்ணியிருக்காரு பயங்கரமாக. ஏன்னா லேக் ஆகாமல் எல்லாமே நல்லா இருக்குது படம். சூப்பராக எல்லாம் வந்து பாருங்கள், எல்லாம் இது பண்ணுங்கள். படம் நல்லா சூப்பராக இருக்குது. இது போதை பொருளை அடிமையாகிறாங்க பற்றியா, அவங்கள மீட்டுறதுக்காக எடுத்த படமே இருக்குது. அது மனசு ஒரு பையன் நடிச்சிருக்காருல, ஃபஸ்ட் டைம் படம். அவர் நடிச்சது கொஞ்சம் நல்லா இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு படம் அவரை நடிச்சது நல்லா இருக்குது. அதான் அந்த போதை பொருளுக்காக எடுத்துக்கிறாங்க. அதான் நல்லா நடிச்சிருக்காரு. அதே போல் மியூசிக்கும் நல்லா இருக்குது. நல்லா மியூசிக் சொல்கிறாங்க, பாட்டு 2 பாட்டு நல்லா இருக்குது. மனசு பையன் ஃபஸ்ட் டைம் தான் நல்லா நடிச்சிருக்காரு. நான் வந்து வட்டக்காலன் பார்த்தேன் ப்ரோ, நல்லா இருந்துச்சு படம். கொஞ்சம் அங்கங்கே கேரக்டர்ஸ் மட்டும்தான், ஒவ்வொரு கேரக்டர்ஸ் கொஞ்சம் மாற்றி போட்டிருக்கலாம். மற்றபடி படம் நல்லா தான் இருந்துச்சு. ஒரு புது ஹீரோ படம் மாதிரியே தெரில, நல்லா தான். ஆக்சுவலாக மனோவோட சன் தான் நினைக்கிறேன். நல்லா பண்ணியிருந்தார், நல்லா தான் ஆக்ட் பண்ணியிருந்தார். கண்டென்ட்டாக இந்த ட்ரக்ஸுக்கு அடிமையாகக்கூடாது, இந்த இப்போ போதைக்கு பசங்க, இந்த வயசு பசங்க அடிமையாகக்கூடாது. அடிமையானால் அது மாதிரி நடக்கிற பிரச்சனை, அதை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. அது ஒரு மாதிரி கலர்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. கொடைக்கானல் சைடு அந்த மாதிரி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அதுதான் ப்ரோ. அவர் ப்ளே பண்ணியிருந்தார். அவருக்கு பெருசாக இதில் போர்ஷன் ஃப்ரெண்டு கேரக்டர் தான் பண்ணியிருந்தார். பட் காமெடியாக ஒர்க் அவுட் ஆகலை. ஓகேவாக தான் இருந்தது அந்த காமெடி. மனோஜ் சார் வந்து ஃப்ளாஷ்பேக் சீன் தான் வந்திருந்தார், அப்பா கேரக்டராக வந்திருந்தார். ஓகே தான், அவரெல்லாம் பெரிய, அவரெல்லாம் நல்லா பண்ணியிருந்தார்.